ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஃபிஷ் கறி. இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி மட்டும் வச்சுட்டு ஒரு அருமையான ஃபிஷ் கறி. இது வாங்க, இது எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். வாங்க, இது எப்படி குயிக்காக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக்குங்க. எண்ணெய் சூடானதும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க முழுசாக. அடுத்து இஞ்சி, வெள்ளை பூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்குங்க. சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததில் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்ததும் அதில் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி இந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து சூடு ஆறினதும் இந்த மாதிரி மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்ததும் அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காய விழுது அதில் சேர்த்துருங்க. நல்லா கையாலெல்லாம் எடுத்து சேர்த்துட்டு இதே அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வதக்கிறோம், இல்லைன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க. அடுத்து மெயின் ஐட்டம் காஷ்மீரி பவுட்ரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுட்ரு சேர்த்துட்டு இதையும் லைட்டாக அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. மிக்சர் சாரையும் கழுவி சேர்த்துட்டு இப்போதைக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பத்தலைன்னா இன்னொரு கப்பு கூட தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து குடம்புளி சேர்த்துக்குங்க. தண்ணியில் ஊற வச்ச குடம்புளி இல்லாட்டி சாதா புளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்து எண்ணெயெல்லாம் பாருங்கள் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரி கட்டியாகவும் வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான மீன் சேர்த்துக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி ஐல மீன் சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த சாறு இடத்துலையும் படுற மாதிரி மேலே எடுத்து தெளித்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் கரண்டியால் லைட்டாக உடஞ்சிடாமல் எல்லாத்தையும் லைஸாக திருப்பி விட்டுக்குங்க. எல்லா மீனையும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு ஜெண்டில் திருப்பி விட்டுக்குங்க. அடுத்து இந்த சட்டியோடு சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணினா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிரும். அவ்வளோதாங்க. ஓப்பனில் வச்சு கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடி தூவிட்டினா சூப்பரான அருமையான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபென்டாஸ்டிக்கான அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இது வந்து 10 சாதம், தோசை, சப்பாத்திக்கலாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலில் விஜயநாராயணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.